அனைவருக்கும் வணக்கம். சிலர் கேட்டிருந்த கேள்வி, பிரபஞ்சம் எப்படி நம்ம கிட்ட பேசுவாங்கன்னா டைரக்டாக பேசுவாங்களா? காதில் அவங்க பேசுறது நம்மளுக்கு கேட்குமா? கிடையாது. உள் உணர்வின் மூலமாக, இன்ட்யூஷன் சொல்லுவாங்க இல்லையா, உள் உணர்வின் மூலமாக பேசுவாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஜீவராசிகள் மூலமா, இயற்கை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பறவை, காற்று, நீர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜீவராசிகள் எது மூலமாவது நம்ம கிட்ட பேசலாம். அதுக்கப்புறம் ஒளி இப்போ தீபத்தை ஏற்றி வச்சுட்டு, காற்று புகாத ஒரு அறையில் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நீங்கள் ஒரு கேள்வியாக கேட்கும் பொழுது அதுக்கான பதில் எனக்கு இப்படி இருக்கணும்னு சொன்னீங்கன்னா அந்த தீபத்தில் ஏதாவது ஒரு மாற்றம், நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரி ஒரு மாற்றம் வந்தால் அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு ஒலி, ஹாரன் சவுண்டு, இல்லை பறவைகளோட சத்தம், ஏதோ ஒரு சத்தம், அந்த ஒலி மூலியமாகவும் பேசுவாங்க. இன்ட்யூஷன் சொல்லியிருக்கேன், ஜீவராசிகள், ஒலி ஸோ அந்த மாதிரி பயன்படுத்தலாம். இது எல்லாமே அசரீரின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சத்தங்கள் அசரீரி வாக்கு, பல்லி கத்துறது, இதெல்லாம் அசரீரி. அப்படி இல்லைன்னா இன்னொன்று, திடீர்னு யாராவது ஒருத்தர் பேசுவாங்க, ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அது நம்ம மனசுல எழற கேள்விக்கான ஒரு பதிலா இருக்கும். கண்டிப்பா யாராவது ஒருத்தர் பேசுவாங்க. நம்ம அங்க போலாமா அப்படின்னு மனசுல நினைப்போம், இதுல போய் கலந்துக்கலாமா, போலாமா அப்படின்னு நினைப்போம். அந்த பக்கம் போவாத, அங்க போவாத அப்படின்னு கத்துவாங்க. ஸோ அப்போ அதை நம்ம எடுத்துக்கணும். அது யாரோ பேசுறாங்கன்னு நினைக்க கூடாது, நம்மளுக்கு அந்த மாதிரி தான் உணர்த்துவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பேசலாம். ஒரு லைட் ஆஃப் ஆகிறது, இல்லை திடீர்னு எரியறது, ஸோ இது எல்லாமே தான் பிரபஞ்சம் நம்ம கிட்ட பேசுகிற மொழிகள். இப்படி தான் பேசுவாங்க. ஒரு குழந்தைங்க மூலயமா பதில் சொல்லலாம், ஒரு பெரியவங்க மூலயமா, கூட இருக்கிறவங்களே என்ன பேசுகிறாங்க. அப்போ ஒரு கோயிலுக்கு போகிறீங்கன்னா கூட அங்கே யார் என்ன வார்த்தைகள் பேசுகிறாங்கன்ற கவனமும் இருக்கணும் நம்மளுக்கு. எப்படின்னா அதுக்காக அதையே கவனிக்கக்கூடாது. நம்ம அமைதியான சூழலில் வேற வழியே இல்லாமல் யாராவது ஒருத்தர்கிட்ட ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஸோ அந்த வார்த்தையை நம்ம எடுத்துக்கணும். நம்ம மனதில் எழுற குழப்பத்துக்கு, கேள்விக்கான பதில் அங்கேருந்து தான் வரும். ஸோ இது எல்லாமே பிரபஞ்சம் பேசக்கூடிய வார்த்தைகள். ஒரு சம்பவம் சொல்கிறேன். அதிக பனி, தொடர்ந்து பனி காரணமாக டெய்லி கோயில் போயிட்டே இருப்பேன். நடுவில் போக முடியல. ஒரு வாரமாச்சு, 2 வாரமாச்சு, என்னடா போகவே முடியலையே, மனசு ரொம்ப அழுத்தமாக இருக்குது எனக்கு. அதுவே போகாமல் இருக்கிறதே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. நினச்சிக்கிட்டே நான் துணி காய போட்டுட்ருக்கேன். குழந்தைங்களோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். வருவாங்க, குட்டீஸ் வருவாங்க, விளையாடுவாங்க. நானாக தேடி போகல எந்த குழந்தைங்க தானாக என்ன தேடி வருவாங்க. சரிங்களா? அது ஒரு அட்ராக்ஷன். அது எல்லார்கிட்டையும் அந்த மாதிரி குழந்தைங்க நெருங்கி போக மாட்டாங்க. நேர்மறை ஆற்றல், அந்த உண்மையான உணர்வுகள் வெளிப்படுற இடத்துல தான் அந்த குழந்தைகள் அவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்குற ஒரு நபர், அந்த மாதிரியானவங்க கிட்ட தான் குழந்தைங்க நெருங்கி போவாங்க. ஸோ குழந்தைங்க அதில் ரெகுலராக வர குழந்தையில ஒரு குழந்தை வந்துட்டு கையில் விபூதி வச்சிருக்கா. கீழே குனின்னு சொல்லிட்டு அந்த விபூதியை எடுத்து நெத்தியில வச்சுட்டு, வீடே கோயில். என்ன சொல்றாங்க? வீடே கோயில். அந்த வார்த்தை அந்த டைம் அவ வாயிலிருந்து ஏன் வருது யோசிச்சு பாருங்க. நான் எதுவுமே எந்த கேள்வியும் கேட்கல, வேலை செஞ்சிட்டு இருக்கேன். ஓடி வராங்க, கோயில் போய் வந்திருக்காங்க, கையில விபூதி வச்சிருக்காங்க. எனக்கு அந்த விபூதியை வச்சு விட்டுட்டு வீடே கோயில். பிரபஞ்சம் எப்படி பேசுதுன்னு பார்த்தீங்களா? இறைவன், நீங்கள் வணங்குற இறைவனாகவும் இருக்கலாம், பிரபஞ்சமாக இருக்கலாம், அப்படிதான் அந்த மொழியில தான் அவங்க பேசுவாங்க.
ஸோ இப்போ வீடியோ கோயில் அது சொன்னதுக்கப்புறம் நான் ரொம்ப சாந்தமாகிட்டேன், ரிலாக்ஸ் ஆகிட்டேன். ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி சாந்தமாகிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு மொழிகளில் பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்பப்போ ஒவ்வொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். நன்றி.